தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. இதையடுத்து அப்பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நாமக்கல்லை அடுத்த பழையபாளையத்தில் உள்ள கரட்டுப்புதூர் ஏரிக்கரையில் தற்காலிக வாடிவாசல் அமைத்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட காளைகளும் 500க்கும் மேற்பட்ட வீரர்களும் இதில் பங்கேற்றனர். போட்டியில் பங்கு பெற்ற வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் நாமக்கல் மாவட்ட ஏறு தழுவுதல் குழு சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் அருகே உள்ள பூலாம்பாடியில் காளைகள் அழைத்து வரப்பட்டு பூஜை போடப்பட்டன. பின்னர் காளைகள் திடீரென அவிழ்த்து விடப்பட்டன. இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஏறு தழுவினர். திண்டுக்கல் அருகே நல்லாம்பட்டி கிராமத்தில் காளியம்மன் பகவதியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி மாடுகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் 10க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கட்டிக்குளம் கிராமத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. புதுச்சேரி குயிலாப்பாளையத்தில் மாடுகளுக்கு வழிபாடு நடத்தி மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட காளைகளும் பசுக்களும் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றன. 500க்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் இந்த நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.